குடும்பத்தாரை ஆசீர்வதித்தார்னு இருக்கு இல்ல? குடும்பங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். இன்னைக்கு உங்களுடைய குடும்பத்தையும் நம்மளுடைய குடும்பத்தையும் அவர் ஆசீர்வதிக்கிற கர்த்தர். வேதத்துல சில குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதித்திருப்பார். ஆசீர்வாதத்தின் காரணங்கள் 3 இருந்தது. அதை மாத்திரம் நாம் சுருக்கமாக தியானித்து நல்லா ஜெபிக்க போகிறோம். ஏன்னா குடும்பங்கள் கர்த்தருக்கு மிக அவசியமானது. குடும்பங்களை கர்த்தர் விரும்புகிறார். குடும்பமாக ஊழியம் செய்ய வேண்டும் என்பது, குடும்பமாக ஓட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய பிரியம். ஆனால் குடும்பத்தை உடைக்க நினைப்பது பிசாசுக்கு பிரியம். யோசுவா என்ன சொல்றான்? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். கொர்நேலியுவை குறித்து அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது வேதத்தில் வாசிக்கிறோம், அவன் குடும்பத்தாரோடு ஜெபிக்கிற ஒரு மனுஷனாய் இருந்தான். குடும்பத்தோடு ஜெபிக்கிறான். அப்போஸ்தலர் நடபடிகள் அதனுடைய 10வது அதிகாரம் பார்த்தீங்கன்னா, அவன் தேவபக்தி உள்ளவனும் 10:2 தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். ஒரு ஆமேன் சொல்லிடுறீங்களா? பக்கத்தில் தூங்குறவங்களை எழுப்பி உன் குடும்பத்தை குறித்து தான் பாஸ்டர் பேசுறாருன்னு சொல்லிருங்க. தூங்குறவங்களை சொல்ல சொன்னையா, உங்க குடும்பத்தை குறித்து தான் கர்த்தர் பேசுறாருன்னு சொல்லுங்க. ஆமென். 2026 எப்படி இருக்கும் என்று என் ஆவியில நான் விரும்புகிறேன் என்றால், கர்த்தர் குடும்பங்களை கட்டி எழுப்புகிற ஆண்டாய் மாறணும். குடும்பமாய் ஊழியம் செய்கிற ஆண்டாய் மாறணும். குடும்பமாய் பிரகாசிக்கிற ஆண்டாய் மாறணும். குடும்பங்கள் கர்த்தருடைய கரத்தினால் பயன்படுத்தப்பட வேண்டும். குடும்பத்தில் எழுப்புதல், குடும்பத்தில் அதிசயம். ஆமென். எல்லாம் ஒரு பெரிய குடும்பமாய் கர்த்தர் நம்மளை மாற்றணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. கர்த்தர் எதை செய்ய விரும்புகிறாரோ அதற்கு எதிர்மறையாக தான் பிசாசானவன் செய்வான். What God wants to do, Satan never want to do. அதை அவன் செய்யணும்னு விரும்பவே மாட்டான். எப்படா கெடுக்கலான்னு தான் பார்ப்பான். அதுதான் உன்னத பாட்டு 2:15 என்ன வாசிக்கிறோம்? குள்ள நரி தோட்டங்களை கெடுக்கிற குளிநரிகளையும் சிறுநரிகளையும் உங்களுக்கென்று பிடியுங்கள், ஏனென்றால் தோட்டம் எப்படி இருக்கிறதா? பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறது. தோட்டம் என்றால் கர்த்தருடைய குடும்பம், கர்த்தர் அமைத்த குடும்பம். சரியா? இப்ப வேதத்துல சில குடும்பங்களை நான் சொல்றேன். அந்த குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதித்ததற்கான 3 காரணங்களை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். மிக சுலபமா, மிக எளிமையான 3 காரியங்கள். முதலாவது, உடன்படிக்கைக்கு சொந்தக்காரர்களை கர்த்தர் குடும்பமே ஆசீர்வதித்தார். இன்னும் தெளிவா சொல்லணும்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்னும் ஒரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா, உடன்படிக்கைக்கு பங்குள்ளவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். உடன்படிக்கைனா என்ன? அவர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை, அவர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிற வார்த்தை. பாவம், சிலர் டயர்ட்ல ரொம்ப அப்படியே விழுறாங்க. அவங்கள பக்கத்தில் உற்சாகப்படுத்துங்க. உங்கள் குடும்பத்தை கர்த்தர் பார்க்கிறார். குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். முதலாவது, உடன்படிக்கைக்கு பங்குள்ள குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். உடன்படிக்கைனா என்னன்னு சொல்லியாச்சு, அது அவருடைய வார்த்தை. குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தை, அது கர்த்தரிடத்திலிருந்து வந்த சத்தியம். அது உங்கள் குடும்பத்தை நோக்கி வந்த ஆவிக்குரிய வார்த்தை அல்லது ப்ராமிஸ், வாக்குத்தத்தம் என்றும் சொல்லலாம். கர்த்தர் உங்களுக்காக எழுதி வைத்த ஏதோ ஒரு அழிக்க முடியாத சில வாக்குத்தத்தங்கள் தான் உங்களோடு அவர் செய்கிற உடன்படிக்கை. தாவீதோடு உடன்படிக்கை பண்ணினார், ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினார், யாக்கோபோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார், நோவாவோடு உடன்படிக்கை பண்ணினார், ஈசாக்கோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். இந்த 5 குடும்பத்தை பார்த்தீங்கன்னா கர்த்தர் குடும்பமாய் அவர்களை ஆசீர்வதித்திருப்பார். ஆதாரத்திற்கு எழுதுகிறவர்கள் எழுதிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 27-28 வசனங்கள்ல ஆதாமை அந்த குடும்பத்தை பார்த்து என்ன சொல்றாரு பாருங்க. Genesis chapter 1 27-28. தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக எப்படி குடும்பமாக சிருஷ்டித்தார்.
அவர் சிருஷ்டிக்கும் பொழுதே அவர் உள்ளத்துல என்ன இருந்திருக்கு? அப்போ குடும்பம். அவர் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது எதை தான் உள்ளத்துல வச்சுட்டு ஆசீர்வதிப்பார்? குடும்பம். ஒருவரை ஆசீர்வதிக்க விரும்பினால் அது குடும்பத்திற்கே வந்து சேரும்படியாய் தான் கர்த்தர் கொடுப்பார். ரூத் ஒரு காரியத்தை சொன்னாங்க. வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒரு வார்த்தை இருக்குது. கர்த்தர் பூமியையும் பூமியில் உள்ளவைகளையும், வானங்களையும் வானத்தில் உள்ளவைகளையும், சமுத்திரத்தையும் சமுத்திரத்தில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்தார். எப்படி சிருஷ்டிக்கிறாரு? சமுத்திரத்தை மாத்திரமல்ல, சிருஷ்டிக்கும் பொழுது சமுத்திரத்தில் உள்ளவைகளையும் சிருஷ்டிக்கிறார். பூமியை மாத்திரமல்ல, சிருஷ்டிக்கும் பொழுது பூமியில் உள்ளவைகளையும் சிருஷ்டிக்கிறார். அப்படின்னா கர்த்தர் உங்களுக்கு ஒரு உடன்படிக்கை பண்றாரு அப்படின்னா, ஒரு வாக்குத்தத்தம் பண்றாரு அப்படின்னா, நான் உங்களுக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுப்பேன்னு சொன்னா வீடு மாத்திரமல்ல, வீட்டில் உள்ளவைகளையும் அவரே கொடுத்துருவார். உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னா, திருமணத்தை ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னா, உங்களுக்கும் இன்னொருவருக்கும் திருமணம் நடக்கும் பொழுது பிள்ளைகளையும் கர்த்தர் ஏற்கனவே திட்டம் பண்ணி விட்டுவார், திட்டம் பண்ணி விடுவார். விசுவாசிக்கிறீங்களா? அவர் சிருஷ்டிக்கும் பொழுது எப்படிதான் சிருஷ்டிக்கிறாரு? ஃபுல்லா, கம்ப்ளீட்டா. இப்ப என்ன சொல்றாரு? 28வது வசனத்தை போங்க. பின்பு தேவன் அவர்களை நோக்கி என்ன தெரியுமா சொல்றாரு? பழுகி பெருகுங்க, பூமியை நிரப்புங்க, அதை கீழ்ப்படுத்துங்க. குடும்பமாய் கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? அவைகள் உங்களை கீழ்ப்படுத்தக்கூடாது, உலகம் உங்களை கீழ்ப்படுத்தக்கூடாது, பிசாசு உங்களை கீழ்ப்படுத்தக்கூடாது, உலக ஆசீர்வாதம் உங்களை கீழ்ப்படுத்தக்கூடாது, அசுத்தங்கள் உங்களை கீழ்ப்படுத்தக்கூடாது. குடும்பமா இணைஞ்சிங்கன்னா நீங்கள் அவைகளை கீழ்ப்படுத்த முடியும். அதனாலதான் குடும்பமா எழும்பணும்னு கர்த்தர் சொல்லுகிறார். எங்க போனாலும் குடும்பமா போங்க. இந்த வருகிற ஆண்டுல உங்கள் குடும்பம் உங்கள் குடும்பம் உங்கள் குடும்பம் எழும்பி அநேக காரியத்தை கீழ்ப்படுத்தும். அடுத்து அதே வசனத்துல சொல்றாரு, நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள்னு சொல்றாரு. ரூல் பண்ணுங்க. ஒரு மனிதனா இதை சொல்லல, குடும்பமா தான் சொல்றாரு. அப்போ நீங்க குடும்பமா இணைஞ்சு ஜெபிச்சீங்கன்னா எல்லா பிசாசின் தந்திரங்களை கீழ்ப்படுத்திடலாம், பிசாசின் திட்டங்களை கீழ்ப்படுத்திடலாம். எல்லா பொருளாதார ஆசீர்வாதம் நீங்க ஆண்டு கொள்ளும்படி கர்த்தர் செய்வார். அதற்கு பின்பாக நம்மளை போக விட மாட்டார், அவைகளை நமக்கு பின்பாக அனுப்புவார். விசுவாசிக்கிறீங்களா? ஆதியாகமம் 6வது அதிகாரம் 8லிருந்து 10, 9ஆம் அதிகாரம் 1லிருந்து 3 நோவாவை குடும்பமாய் ஆசீர்வதிக்கிறார். அது மாதிரி ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1லிருந்து 3, 17ஆம் அதிகாரம் 4லிருந்து 7 ஆபிரகாமை குடும்பமாய் ஆசீர்வதிக்கிறார். ஆதியாகமம் 25, 21, 26, 24 ஈசாக்கை குடும்பமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆதியாகமம் 28, 13லிருந்து 15, 35, 9லிருந்து 12 யாக்கோபை இஸ்ரவேலை கர்த்தர் குடும்பமாய் ஆசீர்வதிக்கிறார். ஏன் இவர்கள் ஆசீர்வதிச்சாருன்னா, அந்த குடும்பம் தேவனுடைய உடன்படிக்கையை ஏற்றுக்கொண்டது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது, கர்த்தருடைய வார்த்தையில நடந்தது, உடன்படிக்கைக்கு பங்குள்ளவர்களாய் அவர்கள் மாறினார்கள். இன்னைக்கு நீங்க குடும்பமா அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பாருங்க. அதுதானே நம்ம சபையில கொஞ்சம் கம்மியா இருக்கு. கொஞ்சம்னா எவ்வளவு? 98% கம்மியா இருக்கு. கீழ்ப்படிதல், குடும்பமாய் ஜெபித்தல், குடும்பமாய் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல், அதுதான் கம்மியா இருக்கு. அவருடைய வார்த்தைக்கு அடங்கி போகுதல் இல்லை. ஆனா அப்படி செஞ்சு பாருங்க, உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். குடும்பமா கை கோர்த்து ஜெபிச்சு பாருங்க, பிசாசானவன் உள்ள நுழைய முடியாது. குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை நீங்கள் நிச்சயமாய் பார்ப்பீர்கள். ஒரு ஆமீன் சொல்லிடலாமா? இரண்டாவது ஒரு குடும்பம், ஒரு கேட்டகரி. முதலாவது கேட்டகரி உடன்படிக்கைக்கு பங்குள்ளவர்களாய் மாறினார். இரண்டாவது கேட்டகரி உடன்படிக்கை பெட்டியவை வீட்டுக்குள்ள வச்சுட்டாங்க. மூணாவது ஒரு கேட்டகரி, அது உடன்படிக்கையாய் மாறின இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த 3 குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இரண்டாவது பாருங்க, உடன்படிக்கை பெட்டி. நம்மளுக்கு தெரியும், 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 10லிருந்து 12 வரைக்கும் வாசித்தால், ஓபேத் ஏதோமுடைய வீட்டில் உடன்படிக்கை பெட்டி வருகிறது. முதல் கேட்டகரி என்ன குடும்பம்? உடன்படிக்கைக்கு பங்குள்ள குடும்பம், வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற குடும்பம், வார்த்தையை அப்படியே நிறைவேற்றுகிற குடும்பம். இரண்டாவது உடன்படிக்கை பெட்டியை ஏற்றுக்கொண்ட குடும்பம், தேவ பிரசன்னத்தை விரும்புகிற குடும்பம்,
தேவனுடைய சமூகத்தை நாடுகிற குடும்பம், தேவனையே சொந்தமாய் கொண்டிருக்கிற குடும்பம், அவர் சொல்லாமல் ஒன்றையும் செய்ய மாட்டேன் என்று அடம்பிடிக்கிற குடும்பம், அவர் போன்னு சொன்னா மாத்திரம் போவேன்னு வைராக்கியமா இருக்கிற குடும்பம், கர்த்தருடைய பெட்டியை ஏற்றுக்கொண்ட குடும்பம் யார் தெரியுமா? ஓபேத் ஏதோம். வாசிங்க 2 சாமுவேல் அதனுடைய 6வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து வாசிப்போமா? வாசிங்க. அதை தன்னிடத்தில் தாவீது நகரத்தில் கொண்டு வர மனதில்லாமல் கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே கொண்டு போய் வைத்தான். கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும். எப்ப அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு? என்னைக்கு கர்த்தருடைய பெட்டி உள்ள வந்துச்சோ. உடன்படிக்கை பெட்டியை குறித்து நீங்க கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா, ஆசரிப்பு கூடாரத்துல உடன்படிக்கை பெட்டிக்கு பக்கத்துல ஆசாரியன் வருடத்திற்கு ஒரு முறை போவான். அதுவும் ஏபோத்தை தரிந்து உள்ள போவான். அந்த ஏபோத்தில் என்ன தொங்கும்? மணிகள் தொங்கும். அவன் அசுத்தனாய் உள்ள போயிருந்தா அந்த மணி சத்தம் அவ்வளவுதான். அவன் கால்களில் என்ன கட்டப்பட்டிருக்கும் தெரியுமா? அந்த சங்கிலியை பிடிச்சு என்ன பண்ணிடுவாங்க? வெளியில இழுத்துருவாங்க. ஏன்னா அவன் உள்ள எப்படி போயிருக்கிறான்? ஆயத்தம் இல்லாமல், பரிசுத்தம் இல்லாமல் உள்ள போயிருக்கிறான். இப்ப நல்லா கவனிங்க. அப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கை பெட்டி ஆசரிப்பு கூடாரத்தில் தாவீதினுடைய ஒரு நண்பன் உடன்படிக்கை பெட்டிக்கு பின்பாக வருகிறார். மாடு மிரண்டது, பெட்டி அதிர்ந்தது. அதை தொட போனான். இன்னும் சுலபமா சொல்லணும்னா அதை பிடிக்க சென்றான். கர்த்தர் அவனை அதே இடத்துல அடித்துக் கொன்றார். இப்படிப்பட்ட பெட்டி இப்ப எங்க வருது? வீட்டுக்குள்ள வருது. இதெல்லாம் ஓபேத்துக்கு தெரியுமா? தெரிஞ்சிருக்காதா? ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் போவான். மணி கட்டிட்டு போவான், காலில் சங்கிலி கட்டிட்டு போவான். இப்படிப்பட்ட பெட்டி ஏன் வீட்டுக்குள்ளையா? ஐயோ, என் பிள்ளைங்க தெரியாம தப்பு பண்ணிட்டாங்கன்னா நம்ம சொல்லி முடிஞ்சு போச்சு. ஓபேத்துக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும் இந்த பெட்டியினுடைய மகத்துவம், பெட்டியினுடைய பயங்கரம். ஆனாலும் அப்படிப்பட்ட தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை தன் வீட்டுக்குள்ள கொண்டு வரும்படி அவன் அனுமதித்தான். ஏன்னா அவன் ஏற்கனவே தகுதி உள்ளவனாய், குடும்பம் தகுதி உள்ள குடும்பம், குடும்பம் பரிசுத்தமாய் வாழ்ந்த குடும்பம், குடும்பம் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்த குடும்பம், அந்த குடும்பம் தேவனுக்கு முன்பாக உத்தமமாய் இருந்த குடும்பம் என்று கர்த்தர் கண்டதினால் அவ்வளவு பயங்கரமான உடன்படிக்கை பெட்டியை உள்ள கொண்டு போய் வைத்தார். இன்னைக்கு உங்க குடும்பம் அப்படிப்பட்ட தகுதியில இருக்கிறதா? இன்னைக்கு உடன்படிக்கை பெட்டியை ஆண்டவர் உங்க வாசப்படியில கூட வைக்க மாட்டார். ஏன்னா உள்ள 37 இன்ச் டிவி, 67 இன்ச், 57 இன்ச், சரி இருக்கிறதுல தப்பு இல்லை. நியூஸ் பார்க்கிற பழக்கம் இருக்கு பாஸ்டர், அதுவே நேரத்தை வீணடிக்கிறது தான் நான் சொல்லுவேன். ஆனாலும் தவறல்ல. ஆனா அதுல நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்றத மேட்டர். இன்னைக்கு உடன்படிக்கை பெட்டியை கர்த்தர் உங்க வீட்டுக்குள்ள கொண்டுட்டு வர முடியுமா? அந்த பெட்டி உங்க வீட்டுக்குள்ள வருவ கர்த்தர் விருப்பப்படுவாரா? வீட்டுக்குள்ள சத்தம் இருக்குது, வீட்டுக்குள்ள என்ன இருக்குது, வீட்டுக்குள்ள அசுத்தம் இருக்குதா? கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். கணவன் மனைவி இடையில எப்படி இருக்கிறது? பிள்ளைகள் பெற்றோர்கள் எப்படி இருக்கிறார்கள்? பிள்ளைகள் எப்படி இருக்கிறீங்க? மீண்டும் மீண்டும் அதை சொல்லுகிறேன் என்று நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். தயவு செஞ்சு வருத்தப்படாதீங்க. 2 எஜமான்களுக்கு உங்களால் ஊழியம் செய்ய முடியவே முடியாது. அது உங்களுக்கு பேராபத்தில் போய் முடியும். ஆண்டவர் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். நீ அனலும் இன்றி குளிரும் இன்றி இருந்தால் உன்னை நான் வாந்தி பண்ணி போடுவேன் அப்படின்னு. என்னன்னு புரியுதா உங்களுக்கு? No one can digest you. ஒருவராலும் உங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. தேவன் உங்களை வாந்தி பண்ணுவார். பார்த்திருக்கிறீங்களா? பால் குடிக்கும் பொழுது எவ்வளவு நல்ல நறுமணம். குடித்த ஒரு நிமிஷத்துக்குள்ள அத குழந்தை கக்குச்சுன்னு வச்சுக்கோங்களேன், குடிச்ச பூஸ்ட் ஸ்மெல் அடிக்கும். குடிக்கும் பொழுது பூஸ்ட் ஒரு நிமிஷத்துக்குள்ள வாந்தி எடுத்துரும். சந்தோஷ், என்ன ஸ்மெல் அடிக்கும்? பூஸ்ட் ஸ்மெல் அடிக்கும். எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கிறீங்க? நான் நிறைய இடம் யோசிச்சிருக்கிறேன். இப்பதானே வயிற்றுக்குள்ள போச்சு, அதுக்குள்ள கண்டென்ட் அது என்ன சொல்லுவோம்,
அதனுடைய திறன், அது கன்சிஸ்டன்சியே மாறிடுச்சு. அது என்ன தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்கல்ல. உள்ள போன பால் லிக்விடா போகுது, வெளியில வந்தா தயிர் மாதிரி வெளியில வருது. எவ்வளவு நேரத்துல? ஒரு நிமிடத்திற்குள்ள. ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நாங்க பார்க்காத நேரத்துல, ஐயோ அது சொல்ல எனக்கு அவசியம் இல்லை, ஆவியானவர் உணர்த்துகிறதை நான் ஆழமா சொல்லிடுறேன். எனக்கு கர்த்தர் சொல்றதை சொல்லுவது என்னுடைய ஊழியம். வருத்தப்படக்கூடாது. நீங்க வீட்டுல ஒரு மாதிரி ஒருவருக்காக இன்னொரு காரியத்துல ஈடுபட்டுட்டு இங்க எங்களுக்கு பயந்து வேண்டவே வேண்டாம். நீங்க என் மனுஷனுக்கு பயப்படவே வேண்டாம், கர்த்தருக்கு மாத்திரம் பயப்படுங்க. விக்கிரக ஆராதனை எது? இரண்டகம் பண்ணுதல், வெள்ளி சூனியம், விக்கிரக ஆராதனை. You cannot act here and there. ஆண்டவர் அதை அருவருப்பார். சத்தத்தை கேட்கிற அன்பு தேவ ஜனமே, இப்படியும் அப்படியும் அலைந்து திரிகிற ஆட்டை போல இருந்திட வேண்டாம். நாணலை போல அசைந்து கொண்டே இருக்கிற நாணலை போல வேண்டாம். உறுதியா நிக்கணும். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை வணங்குங்கள், பாகால் தெய்வமானால் பாகால வணங்கிட்டு பாகால தூக்கிட்டு சர்ச்சுக்குள்ள வரப்படாது. நீங்க அங்க பாகால வணங்கிட்டு என்னன்னு அங்க எல்லாம் வணங்கிட்டு அங்க குனிஞ்சிட்டு அங்க எல்லாம் வச்சுட்டு அங்க எல்லாம் பேசிட்டு சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டு நீங்க அதோட சேர்ந்து சர்ச்சுக்குள்ள வந்தீங்கன்னா உங்க பின்னாடி ஒரு பெரிய படையே வரும். உங்க பின்னாடி ஆவிக்குரிய கண்கள்ல பார்த்தா நீங்க வந்துகிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு பின்னாடி என்ன வரும்? டாக் ஸ்பிரிட் வரும், கவு ஸ்பிரிட் வரும், பஃபலோ ஸ்பிரிட் வரும். நான் ரொம்ப டீசெண்டா பேசுறேன். கண்ணில் திறந்து பார்த்தா எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வேண்டாம் வேண்டாம். இன்னைக்கு இந்த வருடத்தின் கடைசி மாதத்தின் முதலாவது ஆராதனையில கர்த்தர் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எப்படி இருக்குன்னு தெரியுமா? உங்க குடும்பத்துக்குள்ள எது வரணும்? பெட்டி உள்ள வரணும். உடன்படிக்கை பெட்டி, தேவனுடைய பிரசன்னம், கர்த்தருடைய அநாத பிரசன்னம், அளவிட முடியாத பிரசன்னம், அளந்து பார்க்க முடியாத பிரசன்னம், ஆழமான அவருடைய பிரசன்னம் இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ள வரணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அது மாத்திரம் இல்ல, அதுக்கு அடுத்த அதிகாரமே 7வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் வாசிங்கன்னா இப்ப பெட்டி எங்க வந்துருச்சு? 6வது அதிகாரம் 17வது வசனத்துல இப்போ தாவீதுடைய நகரத்துக்குள்ள வருது. ஓபேத் ஏதோம்ல இருந்த பெட்டி தாவீது நகரத்துக்குள்ள வருது. இப்போ 2 சாமுவேல் 7:11 16 வரைக்கும் வாசிச்சீங்கன்னா கர்த்தர் நாத்தானை அனுப்பி தாவீதுக்கு ப்ராமிஸ் பண்றாரு. ஏன்? பெட்டி உள்ள வந்துருச்சு. என்ன ப்ராமிஸ் பண்றாரு? நீங்க வீட்டுல போய் என்ன செய்யணும்? வாசிக்கணும். 16வது வசனத்தை மாத்திரம் வாசிங்க. 16 மாத்திரம் வாசிக்க போறோம். நீ உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும், உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொல். ஏன்? நகரத்துக்குள்ள என்ன வந்துருச்சு? பெட்டி. இந்த பெட்டி உள்ள வரும் பொழுது தாவீதால என்ன செய்ய முடியல. ஓபேத் ஏதோம் வீட்டை பார்த்துட்டான். 12வது வசனம் 6:12 ஓபேத் ஏதோம் குறித்து கர்த்தர் எழுதுறாரு பாருங்க. தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீதின் நகரத்திற்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்த. நல்ல கவனிங்க. பட்டணத்துக்குள்ள முன்னாடி கொண்டு வர பயந்த தாவீது இப்போ ஒரு வீட்டுக்குள்ள அந்த உடன்படிக்கை பெட்டி இருந்து கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் என்று தெரிஞ்ச உடனே இப்போ அந்த பெட்டியை தூக்கிட்டு எங்க வர? பட்டணத்துக்குள்ள வர்றான். நல்ல கவனிங்க. முதல்ல வீட்டுக்குள்ள இருக்கும், அப்புறம் தான் பட்டணத்துக்குள்ள வரும். முதல்ல கர்த்தருடைய எழுப்புதல் வீட்டுக்குள்ள ஆரம்பிக்கும், அடுத்துதான் பட்டணத்துக்குள்ள வரும். முதல்ல கர்த்தருடைய எழுப்புதல் சபைக்குள்ள வரும், சபைக்கு முன்பாக தனிப்பட்ட மனுஷனுக்குள்ள வரும், அதற்கு உங்க குடும்பம், அப்புறம் சபை, அப்புறம் காமலாபுரம், அப்புறம் நிலக்கோட்டை, அப்புறம் தான் திண்டுக்கல். ஆமென். முதல்ல பெட்டி உங்களுக்குள்ள வரணும், அப்புறம் குடும்பத்துக்குள்ள வரணும், அப்புறம் தான் பட்டணத்துக்குள்ள வரணும். உங்க மூலமா பெட்டி பட்டணத்துக்குள்ள போகணும். சொல்லுங்க, என் மூலமாய் நான் தேவனுடைய பிரசன்னத்தை சுமக்கிறவனாய் இருக்கணும். நான் போற இடத்துல தேவனுடைய மகிமை காணப்படணும். நான் போகிற இடத்துல தேவனுடைய வல்லமை வெளிப்படணும். நான் நிக்கிற இடத்துல கர்த்தருடைய பிரசன்னம் ஆகணும். நான் நிக்கிற இடத்துல சமுத்திரங்கள் பொளந்து போகணும். பெட்டி வீட்டுக்குள்ள இருந்துச்சு, இப்ப நாட்டுக்குள்ள வருது. சொல்லுங்க, என் வீட்டுக்குள்ள இருந்து என் நாட்டுக்குள்ள, என் தேசத்துக்குள்ள, என் பட்டணத்துக்குள்ள பெட்டி போகணும். ஆமென். இன்னும் தெளிவா ஒரு வெளிப்பாடு சொல்லட்டா?
ஏன் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் சில ஆராதனைகளில் தேவ பிரசன்னத்தை இழக்கிறோம்? ஏன் ரொம்ப டஃப்பாக இருக்கு? பார்க்கிற உங்களுக்கு மியூசிக்கும் பாடுறவங்களும் நல்லா பண்றாங்கன்னு தான் தெரியும். ஆனால் ஆராதனை நடத்துகிற எங்களுக்கு பேசுகிற வார்த்தை அப்படியே பந்த போல திருப்பி வரும் பாருங்க. ஏன் இந்த பிரசன்னத்தை இழக்கிறோம்? ஏன் ட்ரையா இருக்கும் தெரியுமா? ஏன்னா வீட்டில இருந்து எதை கொண்டு வரல, பெட்டியை கொண்டு வரல. வீட்டுக்குள்ள அப்ப என்ன இல்லை? சனிக்கிழமை நைட்டு பெட்டி தூக்கிட்டு வராம சாத்தான் குட்டியை தூக்கிட்டு வந்தா அப்படிதான் இருக்கும். பெட்டியில வீட்டில் என்ன இருக்கு? வெறும் சட்டி இருக்கு. பெட்டி இல்ல, வீட்டுக்குள்ள என்ன இருக்கு? எல்லாம் சாத்தான் குட்டி. அப்படி திருப்பி போடுங்க, குட்டி சாத்தான். அதான் கொஞ்சம் அப்படி ரைமிங்காக சாத்தான் குட்டின்ட்டு. ஆட்டுக்குட்டி இருக்கணும் ஐயா. தொலைக்காட்சி பெட்டி இருக்க கூடாது. இரவெல்லாம் தொலைக்காட்சி பெட்டி முன்னாடி உட்காந்துட்டு உடன்படிக்கை பெட்டி தூக்கிட்டு வருவீங்க. இன்னைக்கு எத்தனை பேர் தெரியுமா உங்களுடைய சோனி டிவியை தூக்கிட்டு வந்தீங்க? எத்தனை பேர் உங்க ஒனிடல பல்ல, எத்தனை பேர் உங்க எல்ஜியை தூக்கிட்டு வந்தீங்கன்னு கர்த்தருக்கு தான் தெரியும். அந்த பெட்டியை கொண்டு வந்து முன்னாடி வச்சா எங்க டியூட்டி அதிகமாயிரும். எங்களுக்கு ஒண்ணும் ஓட மாட்டேங்குது. ஏதோ எதுவும் தெரியாம நல்லா பாடிட்டு வீட்டில் போயிட்டு இன்னமா இன்னைக்கு தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க முடியலையே. வார்த்தை உங்க மேல கிருபையா இருக்கிறதுனால வார்த்தையை கொடுத்துறாரு. என்ன வார்த்தை கொடுத்தாரு? இன்னைக்கு ஓடுகிற காலம் வருது. பாவத்திற்கு விட்டு, பாவத்தை விட்டு, இச்சையை விட்டு, உலகத்தை விட்டு ஓடுகிற காலம்னு வார்த்தை கொடுத்தாரு. உங்க மேல இருக்கிற அடுத்த வாரத்துல இருந்து எதை தூக்கிட்டு வரணும் சொல்லுங்க? என்ன பெட்டி? தொலைக்காட்சி பெட்டின்னு சொல்லாம போனீங்களே. சிலர் வீட்டுல இருந்து என்ன பெட்டி தெரியுமா வரும்? சவ பெட்டியே வரும். ஏன்னா முந்தின நாள் நைட் எல்லா ஆவியும் செத்து போய், எல்லா அன்பு செத்து போய், இரக்கம் செத்து போய், பரிசுத்தம் செத்து போய், உண்மை செத்து போய், நல்ல வார்த்தை செத்து போய், எல்லாத்தையும் அடக்கம் பண்ணிட்டு அடுத்த நாள் வரும் பொழுது உயிர் தெழுந்தாரே, என்னையும் உயிர்த்தெழ செய்வாரே அப்படின்னு ஒரு பெட்டியை தூக்கிட்டு வந்து வச்சிங்கன்னா நாங்க அந்த செத்ததை உயிரோடு எழுப்புறதுக்கே 1.5 மணி நேரம் ஆயிரும். இன்னைக்கு வேற திருவிருந்து ஆராதனை, கரெக்டா வேக வேகமா முடிக்கணும். உடன்படிக்கை பெட்டி. முதலாவது உடன்படிக்கைக்கு பங்குள்ள குடும்பத்தை ஆசீர்வதித்தார். இரண்டாவது உடன்படிக்கை பெட்டியை சுமந்த குடும்பம். இதுல ரொம்ப அழகான ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லிட்டு வேகமா முடிச்சிடல. ஒரு 5 நிமிஷத்துல நான் நிச்சயமாக முடிக்கிறேன். பாருங்க, தாவீது தூக்கிட்டு வராரா, நல்ல நடனம் ஆடிட்டு வராரா. அப்ப அந்த மீகாள் என்ன சொல்றா பாருங்க, இன்று தம்முடைய 6:20 போடுப்பா. தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்கிறதற்கு திரும்பும் போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து, அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கலற்றி போடுகிறது போல இன்று தம்முடைய ஊழியக்காரருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக. மீகாளுடைய மனநிலையை பார்த்தீங்களா? ஆனா தாவீது எங்க சொல்றார் தெரியுமா? 21 கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக ஆடி பாடினேன். ஆனா பெண்கள் பார்க்கிற விதம், மனைவி பார்க்கிற விதம், ஜனங்கள் பார்க்கிற விதம், கணவன் பார்க்கிற விதம், கர்த்தருடைய பெட்டியை தூக்கிட்டு வருகிற சந்தோஷம் வேற சந்தோஷம். அவன் சொல்ற, பெண்ணுக்கு முன்னாடி இப்படி ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு ஆடுற நீ. இல்ல 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 இல்ல, உன்னுடைய பார்வை தப்பு, உன் பார்வை தப்பு, உன் மனநிலை தப்பு, உன் யோசனை தப்பு, உன் கற்பனை தப்பு. உனக்கு உடன்படிக்கை பெட்டி உன்னுடைய அனுபவம் இல்லை. நான் தேவனுடைய சமூகத்திற்கு முன்பாக ஆடினேன். அடுத்த வசனத்தை வாசிச்சு பாருங்க. அதனால் சவுலின் குமாரத்தியாகிய மீகாளுக்கு மரணமடைய நாள் மட்டும் 23 நாள் மட்டும் பெட்டியை சுமக்கிற, பிரசன்னத்தை சுமக்கிறவர்களுக்கு விரோதமாய் யார் என்ன பேசினாலும் கர்த்தர் சும்மா இருக்க மாட்டார். இன்னைக்கு உங்க குடும்பத்துல பெட்டி இருக்குதா? இன்னைக்கு உங்க குடும்பத்துல பெட்டி இருக்கிறதா? அவர் உங்களை காத்து அற்புதமாய் நடத்துவார். மூணாவது ஒரு குடும்பம் இருக்கு பாருங்க, 2 குடும்பம் தான். வேகமா எழுதிருங்க. ரூத் 4:13-22. ரூத் போவாசை கர்த்தர் ஆசீர்வதித்தார். மத்தேயு 1:18-25, லூக்கா 1:26-38 யோசேப்பையும் மரியாளையும் ஆசீர்வதித்தார். ஏன்னா
அவர்கள் உடன்படிக்கையாகிய இயேசுவையே சுமக்க ஆரம்பித்தார்கள். முதல்ல உடன்படிக்கைக்கு பங்காளரானார்கள். இரண்டாவது உடன்படிக்கை பெட்டியை சுமந்தார்கள். மூன்றாவது உடன்படிக்கையாகவே மாறின இயேசுவை சுமந்தார்கள். இன்னைக்கு உங்க குடும்பத்தில் இயேசு இருப்பார் என்றால், அவருடைய பிரசன்னம் இருக்கும் என்றால், உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என்ன ஆதாரம் பாஸ்டர்? லூக்கா 22:20 சொல்லுகிறது, புதிய உடன்படிக்கை என்னுடைய ரத்தம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை தான் நம்ம பந்தியில் இருக்க போறோம். இரண்டாவது, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தரானார் என்று எபிரேயர் 8:6-7, எபிரேயர் 9:15, எபிரேயர் 12:24 அவரே புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தர். He is the mediator of a new covenant. அவரே உடன்படிக்கை மாறி இருக்கு. இதை விட ரொம்ப அழகான வசனம், கடைசி 2 வசனத்தை வாசிச்சு நம்ம முடிப்போம். எளிமை நிற்போமா? ஏசாயா 42:6 வேகமா போடுங்க. ஏசாயா 42:6 பாருங்க. நீர் குருடருடைய கண்களை திறக்கவும், கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும், இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையில் இருந்தும் விடுவிக்கவும். 7வது வசனம் 42:7 கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். யாரை குறித்து தீர்க்க தரிசனம் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து நமக்காக உடன்படிக்கையானார். ஆமென். முதல்ல பார்த்த 5 குடும்பம் பழைய உடன்படிக்கைக்கு பங்கு. ஆனா இப்ப பார்த்த 2 குடும்பம் புதிய உடன்படிக்கையாகிய இயேசு கிறிஸ்துவுக்கே பங்காக இருக்கிறார்கள். ஏசாயா 49:8-9 வசனங்களை வாசித்து பார்த்தாலும் அவரே உடன்படிக்கையானார். எபேசியர் 2:13-16 வரைக்கும் அவரே நியாயப்பிரமாணத்தை ஒழித்து தன்னுடைய சரீரத்தில் அவைகளை ஏற்றுக்கொண்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரே நியாயப்பிரமாணமானார், அவரே உடன்படிக்கையானார். இன்னைக்கு உங்க குடும்பம் உடன்படிக்கையை சுமக்கிற குடும்பமாய் மாறணும். கண்களை மூடி ஜெபிப்போமா? எத்தனை பேர் அர்ப்பணிக்க முடியும்? முதல்ல நான் உடன்படிக்கைக்கு பங்குள்ளவனாய் மாறுவேன். இரண்டாவது உடன்படிக்கை பெட்டிக்கு பங்குள்ளவனாய் மாறுவேன். மூன்றாவது உடன்படிக்கையாகவே மாறின இயேசுவுக்கு பங்குள்ளவனாய் பங்காளியாய் நான் மாறுவேன். என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அர்ப்பணிப்போமா? நன்றி தகப்பனே, நன்றி இயேசுவே, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. என் குடும்பம் உங்க கரத்தில் இருக்கிறது, என் குடும்பம் உங்க கரத்தில் இருக்கிறது. புதிய உடன்படிக்கையின் குடும்பம், புதிய உடன்படிக்கையின் குடும்பம், புதிய உடன்படிக்கையின் ரத்தத்தை சுமக்கிற குடும்பம், புதிய உடன்படிக்கையாகிய அவருடைய சரீரத்தை உட்கொள்ளுகிற குடும்பம். என் குடும்பம், என் குடும்பம், என் குடும்பம் உங்க கரத்தில் இருக்கிறது ஆண்டவரே. எல்லாரும் ஜெப சிந்தையில் இருப்போம். அர்ப்பணிங்க. நாங்கள் குடும்பமாய் உமக்கு அர்ப்பணிக்கிறோம், குடும்பமாய் தருகிறோம், குடும்பமாய் தருகிறோம். என் குடும்பம் உங்கள் கரத்தில் இருக்கட்டும், என் குடும்பம் உடைய கரத்தில் இருக்கட்டும். வருகிற ஆண்டிலே குடும்பங்களை கர்த்தர் எழுப்புவீராக, பல குடும்பங்களை சபைக்கு கொண்டு வருவீராக. மந்தையை பெருக பண்ணுகிறது போல ஜனங்களை பெருக பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஆத்துமாக்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்ன கர்த்தர் அநேக குடும்பங்கள் குடும்பம் குடும்பமாய் இந்த சபையில் ரட்சிக்கப்பட்ட ஒருவர் மாத்திரம் இருக்கிறீங்களா? கர்த்தர் குடும்பமாய் உங்களை அழைத்து வருவார். எஸ், இங்க இருக்கிற நிறைய பேர் சாட்சி. முதல்ல ஒரு ஆளா வந்தீங்க, பிள்ளைகளோட வந்தீங்க, இப்போ கணவனோடு வரீங்க, மனைவியோடு வரீங்க, பிள்ளைகளோடு குடும்பமாய் வர வைத்த கர்த்தர் அதே தேவன் இன்னும் குடும்பமாய், உங்க குடும்பம் மாத்திரம் இல்லைங்க, சொந்தங்கள், மாமா, மச்சான் எல்லாரையும் கர்த்தர் கொண்டு வருவார். சபை போதாது போதாது என்று சொல்லத்தக்கதை கர்த்தர் நிரப்புவார். நம்புறவங்க கரங்களை தட்டி